விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். நம்ம சென்ற பதிவில் 1 to 15 தேதி வரைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவரவர்களுடைய பிறந்த தேதிக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 15 தேதி முடிந்து 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16, 2025 31 வரைக்குமான காலகட்டம் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கு, குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு, வணிகம் செய்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரியும். எந்தெந்த நாள் உங்களுக்கான ஏற்ற வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது, எந்தெந்த நாளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு கூடுதல் லாபங்களை தரும். அதோட நான் எப்போதுமே நம்ம நேயர்களுக்காகவே ஒரு இலவச பொது பலன்கள் கொடுப்பேன். வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் துவங்கியதிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் இலவச பொது பலன்களாக சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின தகவல்கள் இந்த பகுதியின் இறுதியில் வருது, நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தின் 2வது பகுதியாக வரக்கூடிய 16 தொடங்கி 31 ஜனவரி 2025 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். இந்த 2வது பகுதியுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. நம்ம முந்தின பகுதியிலே சொல்லியிருந்தோம், வியாபார ரீதியான வெற்றிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் துவக்கமே அது செவ்வாயின் ஆதிக்கத்தில் துவங்கிறதுனால நல்லதையே செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். உடனடியாகவே நடந்துருமான்னு கேட்டால் அது உடனடியாக நடந்துடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது நன்மைகளை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ நான் ஒரு சில தேதிகள் சொல்லுவேன், அந்த அதிர்ஷ்ட தேதிகளை உங்களுடைய முயற்சிக்கான நல்ல நாட்களாக நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். ஒரு சில தேதிகளை தவிர்க்க சொல்லுவேன். அந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சியுமே வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு நஷ்டங்களை கம்மி பண்ணி தரும். குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய 15 அப்படிங்கிற தேதியிலேயே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதாக ஒரு இண்டிகேஷன்லாம் காமிச்சிருக்கும். அதனுடைய கேரி ஃபார்வர்டாக தொடர்ச்சியாக 19ஆம் தேதி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு ஏதேனும் பண வருவாய் வர வேண்டியது இருந்து நீங்கள் மிக சரியாக ஃபாலோ அப் செய்து வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த தேதியிலேயோ அல்லது அதற்கு இணையான மற்றொரு தேதியான 24ஆம் தேதியிலேயோ ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவதாக உங்களுக்கு குறிப்பிட்ட 27ஆம் தேதி உங்களுடைய வியாபாரம் சார்ந்த ஒரு சில வழிபாடுகள் செய்யணும். இவ்வளோ நாள் கடைக்கு பூஜை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அல்லது நீங்கள் வியாபாரம் செழிப்பதற்காக உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலுக்கோ சென்று வருவதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக அமையும். அதுக்கான பிரயாண தேதியாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டியது 24, பரிகார தேதியாக அமைத்து கொள்ள வேண்டியது 27. இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தேதியாகவே அமையப்போகுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் தை பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை 29ஆம் தேதி வருது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தேதி. முக்கியமாக பேங்க் சம்மந்தப்பட்ட புதிதாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது, அல்லது புதிதாக ஒரு ஆர்டருக்காக ஒருத்தரை போய் பார்த்து பேசுவது, இது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக முன்னெடுங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே மிக சரியாக செயல்பட்டு உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகளை தேடித்தரும், வெகுமதிகளை அள்ளித்தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய தேதிகள், ஒரு சில தேதிகளில் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களே நடக்கும். அந்த தேதிகளில் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலுமே உங்களுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஜீரோவாகவோ அல்லது ஃபெயிலியராகவோ வரும். அதை தவிர்ப்பதற்காக இப்போ நான் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் சொல்கிறேன். 17 ஜனவரி 2025 அந்த தேதியில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் வைத்து கொள்ளாதீர்கள். அதன் பிறகு 26 ஜனவரி 2025 அந்த தேதியிலையுமே எந்த ஒரு புதிய முயற்சிகளுமே வைத்து கொள்ளாதீர்கள். மற்றபடி நான் சொன்ன அதிர்ஷ்ட தேதிகள் தவிர, இந்த 2 தேதிகள் தவிர மற்ற தேதிகளில் நீங்கள் நியூட்ரலான பலன்களை எதிர்பார்க்கலாம். 28ஆம் தேதியுமே கூட உங்களுக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு நாளாக அமையாது. பலன் தரும், பட் ஓரளவு தான் தரும் அப்படிங்கக்கூடிய அமைப்பை அது உண்டு பண்ணும்.
குறிப்பாக நீங்கள் வந்து அதிகப்படியாக அகலக்கால் வைத்து விடவே கூடாது. இந்த மாதம் முடியும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கே அந்த நிதானம் தெரியும். இப்போ நமக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுடைய மனதிற்கே புரியும். அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அதிகப்படுத்தலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்கு முந்தையே நான் சொன்ன தேதிகளில் வந்து நீங்கள் செய்தாலுமே கூட, முயற்சிகள் எடுத்தாலுமே கூட சில நேரங்களில் அது கை கொடுக்காமல் உங்களை வந்து உங்களுடைய வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கு கூட வந்து சந்தர்ப்பங்கள் உருவாகிவிடும். தேவையில்லாமல் அந்த ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது திருப்பதி பெருமாள். திருப்பதி பெருமாள் வழிபாடுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை தரும்னு நான் சொன்னாலுமே கூட உடனே அதற்காக நேரடியாக திருப்பதி போகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டிலேயே அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலங்களோ, அங்கே உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வந்து தொடர்ந்து உங்களுடைய வியாபாரத்தில் ஃபோக்கஸ்டாக இயங்குங்க. அது உங்களுக்கு வெற்றிகளையே தேடித்தரும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த, நன்கு தெரிந்து கொண்ட இந்த 15 நாள் குறிப்பிலிருந்து நான் சொன்ன உங்களுக்கு பொருந்தக்கூடிய நாட்களை சரிவர கடைபிடிங்க. நிச்சயம் வந்து நீங்கள் வந்து வெகுமதிகளை அள்ளலாம். எந்தெந்த தேதிகளை தவிர்க்க சொன்னனோ அந்தந்த தேதிகளை தவிர்த்து கொள்ளும் பொழுது அதிகப்படியான ரிஸ்க்கும் நஷ்டத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே எனக்கு வந்து நஷ்டமாகவே போயிட்டுருக்கு சார் வியாபாரம், நான் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே நான் இலவச பொது பலன்கள் தரேன். குறிப்பாக இது வியாபார ஓனர்களுக்காக மட்டுமே. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் பிஸ்னஸில் யார் ஓனராக இருக்காங்களோ, ஒரு சில பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸும் இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்க பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் அனுப்பணும். இல்லை சிங்கிள் ஓனர் ப்ரொப்ரைட்டர் தாங்கும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் வியாபார பெயர், பிறந்த தேதியோட. நான் அந்த உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும் அந்த வியாபார பெயர் எண் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை விளக்கமாக உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புவேன். 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். அதில் நிறைய பேருக்கு வந்து வியாபார பெயர் ஏற்கனவே நல்லா தான் இருக்கும். அதை பற்றின குறிப்புகள்லாம் உங்களுக்கு இது அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படி பொருந்தலைனாலும் மேற்கொண்டு நான் அப்படி கன்சல்டேஷன் கொடுப்பேன், என்னென்ன தகவல்கள் சொல்லுவேங்கிற விவரங்கள்லாம் என்னுடைய குரல் பதிவிலே உங்களுக்கு தெளிவாக வந்து அடையும். யாரும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டாம். டைரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.